ॐ आनन्दमयि चैतन्यमयि सत्यमयि परमे ॐ नमो भगवते श्री அரவிந்தாய். இன்னைக்கு நாம 3 பிரேயர்ஸ் எடுத்துட்டு இருக்கோம். ஜூன் 1, 2 and 3, 1914, 1914. முதல்ல நான் ஒரு பிரேயரை படிப்பேன். ஜூன் ஃபர்ஸ்டோடது தமிழாக்கத்தை சென்டர்லேருந்து படிப்பாங்க. லைக் தட் 2 and 3. அதுக்கப்புறம் நம்ம டிஸ்கஷன் தொடரும். June 1st, 1914. O victorious power of divine love, thou art the sovereign master of this universe. Thou art its creator and its savior. Thou hast permitted it to emerge from chaos, and now thou leadest it to its eternal goal. There is not a thing so humble, but in it I see thee, resplendent, not a being apparently so hostile to thy will, but I feel thee live in it and act and radiate. O my sweet master, essence of this love, I am thy heart, and the torrents of thy love pass through the entirety of my being and flow out to awaken thy love in all things, or rather to awaken all things to the consciousness of thy love which animates all. All those who do not recognize thee, all those who do not know thee, all those who try to turn away from thy sweet and divine law, I take into my arms of love. I cradle them in my heart of love and offer them to thy divine flames, so that, penetrated by thy miraculous effluence, they may be converted in thy beatitude. O love, resplendent love, thou penetratest, thou transfigurest all. பக்கம் 127. ஜூன் 1, 1914. திவ்ய அன்பின் வெற்றி சக்தியே, நீயே இப்பிரபஞ்சத்தின் தனி நாயகன். அதை படைப்பவனும் நீயே. நீயே அதை குழப்பத்தினின்று தோன்றச் செய்தாய். இப்பொழுது நீ அதை சாஸ்வதமான லட்சியத்திற்கு வழி நடத்தி செல்கிறாய். மிக தாழ்வான பொருளிலும் நீ ஒளி வீசி கொண்டிருப்பதை காண்கிறேன். வெளித்தோற்றத்தில் நின் சித்தத்திற்கு நேர் விரோதமாக உள்ள ஜீவனிலும் நீ வதிந்து செயல்பட்டு கதிர் வீசுவதை நான் உணர்கிறேன். என் இனியனானதே நாதனே, இவ்வன்பின் சாரமே, நான் நின் இதயமாவேன். நின் அன்பின் தாரைகள் என் ஜீவன் முழுவதிலும் சென்று வெளியே பாய்ந்து எல்லா பொருட்களிலும் நின் அன்பை வழித்தெழச் செய்கிறது. அல்லது இப்படி சொல்லலாம், எல்லாவற்றிற்கும் உயரூட்டும் நின் அன்பை உணரும் உணர்விற்கு எல்லா பொருட்களையும் விழித்தெழச் செய்கிறது. உன்னை கண்டு கொள்ள முடியாதவர்களை எல்லாம் நினது இனிய திவ்ய தர்மத்தினின்று விலகிச் செல்ல முயல்வோரை எல்லாம் என் அன்பு கரங்களால் அணைத்துக் கொள்கிறேன். என் அன்புள்ளத்தில் அவர்களை தாளாட்டுகிறேன். நின் அற்புத பிரவாகம் அவர்களை ஊடுருவி சென்று நினது பேரின்பத்தில் அவர்களை மாற்றிவிடும் படிக்கு நினது திவ்ய தீச்சுவாலைகளுக்கு அவர்களை அர்ப்பணிக்கிறேன். ஓ அன்பே, ஒளி திகழும் அன்பே, நீ அனைத்தையும் ஊடுருவி செல்கிறாய், அனைத்தையும் உருமூட்டம் செய்கிறாய். நன்றி சார். அடுத்த பிரேயர் June 2nd, 1914. In a silent contemplation, in a mute adoration, uniting myself with all this dark and painful substance, I hail thee, O Lord, as the divine Savior. I bless thy love as the supreme liberator. I offer thanks for its countless wounds, and I give myself fully to thee, so that thou mayest complete thy work of perfectioning
then identifying myself with thy love. I am nothing but the inexhaustible love. I penetrate all things, living within the heart of each atom. I kindle therein the fire which purifies and transfigures, the fire that never burns out, the messenger flame of thy beatitudes, realizer of all perfections. Then this very love grows silently contemplative, and turning to thee, O unknowable splendor, awaits in ecstasy thy new manifestation. பக்கம் 128 ஜூன் 2 1914. மோனத்தின் தியானத்தில் வார்த்தைகளில் இல்லாத துதியில் இருளடைந்த துன்பமான இப்பொருட்கள் எல்லாவற்றிடனும் என்னை ஐக்கியப்படுத்திக் கொண்டு எம்பெருமானே தெய்வ இரட்சகனாக நின்னை வாழ்த்துகிறேன். விடுதலை அளிக்கும் பரம சக்தியாக நின் அன்பிற்கு பல்லாண்டு பாடுபடுகிறேன். அது வழங்கியுள்ள எண்ணற்ற வரங்களுக்காக நன்றி கூறுகிறேன். பூரணமாக்கும் நின் பணியை நீ நிறைவேற்றுவதற்காக என்னை முற்றிலுமாக உனக்கு தந்து விடுகிறேன். அப்பொழுது என்னை நினது அன்புடன் ஒன்றாக்கிக் கொண்டு நினது வற்றாத அன்பை தவிர வேறொன்றும் இல்லாதபடி ஆகிவிடுகிறேன். நான் எல்லா பொருட்களையும் ஊடுருவி செல்கிறேன். ஒவ்வொரு அணுவின் இதயத்தினுள்ளும் குடியேறி அங்கு தூய்மை செய்து உருமாற்றிடும் தீயை, ஒருபோதும் எரிந்து தணிந்து போய்விடாத தீயை, நினது பரமானந்தங்களின் தூதுவனாகிய தீயை, எல்லா பூரணங்களையும் சித்திக்க செய்யும் தீயை நான் மூட்டுகிறேன். அதன் பின் இதே அன்பு மோன தியானத்தில் ஆழ்கிறது. அதற்கரிய அற்புதமே, இவ்வன்பு உன்னை நோக்கி திரும்பி நினது புதிய வெளிப்பாட்டிற்காக ஆனந்த பரவசத்துடன் காத்திருக்கிறது. நன்றி சார். Okay, and in your third prayer, June 3rd, 1914, now that the whole being is more and more deeply plunged into the material activity, into the physical realization, which includes such a multitude of details to be thought of and regulated, I call to thee, O Lord, so that my consciousness turn towards thus outwards, may constantly keep this communion with thee, which is the source of all peace, all strength, all bliss. O my sweet Master, accomplish all the work thyself through this individual being in its integrality. Or rather, do not let anything in this individual being forget at any moment that it is only an instrument, an illusion made real for thy intervention in it, and that thou alone art and actest. Oh, the benediction of thy immutable presence. பக்கம் 129 ஜூன் 3 1914. இப்பொழுது ஜீவன் முழுவதும் மேலும் மேலும் ஆழமாக தூல வேலைகளில் தூல சித்தியில் மூழ்கிறது. அதன் காரணமாக ஏராளமான சில்லறை விஷயங்களை பற்றி சிந்தித்து அவற்றை ஒழுங்கு செய்ய வேண்டி இருக்கிறது. அதனால் எம்பெருமானே, நான் உன்னை அழைக்கிறேன். வெளிநோக்கி திரும்பி இருக்கும் என் உணர்வு இடைவிடாது உன்னுடன் இந்த உறவு கொண்டிருக்க அருள். அதுவே எல்லா சாந்திக்கும், எல்லா வலிமைக்கும், எல்லா ஆனந்திற்கும் ஊற்று. என் இனிய நாதனே, இந்த தனி ஜீவன் எல்லா பாகங்களின் மூலமாயும் நீயே எல்லா வேலைகளையும் நிறைவேற்றிக்கொள். அதைவிட இந்த தனி ஜீவனில் எதுவும் ஒரு கணமேனும் அது ஒரு கருவியே, ஒரு பொய் தோற்றமே. நீ அதன் மூலம் வேலை செய்வதற்காக உண்மையானதாக ஆக்கப்பட்டிருக்கிறது. உண்மையில் அதில் இருப்பதும் செயல்படுவதும் நீயே என்பதை மறவாதிருக்க அருள். மாறாத நின் சாந்தியத்தின் ஆசீர்வாதத்தை என்னென்று உரைப்பது. இந்த ஃபர்ஸ்ட் பிரேயர்ல அண்ணன் என்ன சொல்றாங்கன்னா, O victorious power of divine love, thou art the sovereign master of this universe.
எல்லாத்தோட முக்கியமான அந்த ஆஸ்பெக்ட் என்னன்னா டிவைனோட அரவிந்தரும் இன்னொரு இடத்துல சொல்லியிருக்காரு. இதற்காக இந்த சிருஷ்டினாலே லவ் அண்ட் ஆனந்தம். ஏன்னா எப்பவுமே ஆனந்தத்தில் இருக்கும் அந்த பரம்பொருளான அந்த பரமேஸ்வரன் ஒரு விஷயத்தை பண்ணுகிறான் என்றால் அந்த ஆனந்தத்தை அதில் எந்த இடத்திலும் குறைக்கிறதுக்காக பண்ண போறது இல்லை. இத்தனை பேர் நாம் யாராவது விரும்புவோமா? நம்ம ரொம்ப ஹாப்பியா இருப்போம்னா சரி கொஞ்ச நேரத்துக்கு கொஞ்சம் துன்பத்தோட இருக்கலாம்னு நம்ம விரும்ப மாட்டோம். இந்த ஆனந்தத்தை அந்த ஹாப்பினஸை இன்னும் ஏதாவது பண்ணலாம் ஹாப்பியா, அதோட இந்த ஹாப்பினஸை வளர்த்துக் கொள்வதற்கு. ஸோ அந்த விஷயத்தை நம்ம மேல வந்து பார்ப்போம். ஸோ த விக்டோரியஸ் பவர் ஆஃப் டிவைன் லவ். ரெண்டாவது விஷயம் என்ன சொல்றாங்கன்னா, இந்த டிவைன் லவ் இருக்கிறதே இது எப்பவுமே இதற்கு ஜெயம் உண்டு. ஏன்னா இது இறைவனின் மூலமாக சிருஷ்டிக்கு வரும் இந்த அன்பு. There's no question of the Supreme ever being defeated in his purpose. தன்னுடைய நோக்கத்தில் அவர் எப்பவுமே தோல்வி அடைய போவதில்லை. அதனாலே கிளியரா சொல்றாங்க, விக்டோரியஸ் பவர் ஆஃப் டிவைன். அன்னை தன்னுடைய எக்ஸ்பீரியன்சஸை மதர்ஸ் அஜெண்டாங்கிற ஒரு குறிப்புல பல வருடங்களாக எழுதி வந்தாங்க. ஆசிரம்ல கூட அது நோட்ஸ் அந்த வேன்னு இருக்கு. பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் அன்னையோடது நிகழ்ந்தது 13th April 1962. அதை பற்றி அன்னை கூறும்போது என்ன கூறுகிறார் என்றால், டிவைன் த பல்சேஷன்ஸ் ஆஃப் டிவைன் லவ் கேரியிங் த யூனிவர்ஸ் ஃபார்வர்ட். எப்படி நம்மளுடைய பாடியில அந்த ரத்த ஓட்டம் பல்ஸ் நம்மளுக்கு தெரியும், அப்படி டப் 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 டப்னு உடல் முழுவதும் ஓடிட்டு இருக்காது. நம்ம ரிஸ்ட்ல கையை வச்சு பார்த்தா, கட்டவரில் வச்சு பார்த்தா நம்மளால உடனே பார்க்க முடியும். அதே மாதிரி இந்த முழு உலகத்தை தன்னுடைய வழியில் நடத்தி செல்வது அந்த டிவைன் லவ் தான். The pulsations of divine love which carry this universe forward. அந்த ஆதாரமே எந்த காரணத்தினால் இந்த சிருஷ்டி இருக்கிறதோ, செயல்படுகிறதோ, முன்னேறுகிறதோ, அதற்கு பின்னாடி இருக்கிறது இந்த இறைவனின் பல்சேஷன்ஸ் ஆஃப் டிவைன் லவ். அதனால அதான் சொல்றாங்க, thou art the sovereign master of this universe. முழுமையான எஜமானன் இந்த உலகத்தில், இந்த சிருஷ்டிக்கு நீதான். Thou art its creator and its savior. இதை படைத்தவனும் நீயே, இதை காப்பவனும் நீயே. மூணாவது விஷயமும் நம்மளுக்கு தெரியும், அழிப்பவனும் அதே பரம்பொருளாக நம்ம வந்து அதை பிரம்மா விஷ்ணு சிவன் என்று சொல்கிறோம். ஸோ அதனால thou has permitted it to emerge from chaos. ஆரம்பத்துல ஒண்ணுமே இல்லை, இந்த பிக் பேங் ஆனப்புறம் வெறும்னா ஒரு காஸ்மிக் டஸ்ட்னு சொல்லுவார். ஒரு காத்துல அப்படியே அந்த மண் எல்லாம் அப்படியே அந்த இங்க அங்க அலைஞ்சுட்டு இருந்ததுன்னா, அந்த மாதிரி ஒரு சிருஷ்டியின் ஆரம்பத்திலிருந்து அதை படிப்படியாக இன்று நாம் இருக்கும் இந்த மனித படைப்பு வரை கொண்டு வந்தது அந்த இறைவனின் அந்த சித்தம் தான். Thou hast permitted it to emerge from chaos and now thou leadest it to its eternal goal. சிருஷ்டியின் ஆரம்பத்திலேயே ஒரு இலக்கு இருந்தது, ஒரு நோக்கம் இருந்தது சிருஷ்டிக்கு. அஜானத்திலிருந்து விடுபட்டு ஒரு தெய்வீகமான சைத்தன்யத்துடன், டிவைன் கான்சியஸ்னஸோட ஒரு பீயிங்கை இங்கே கிரியேட் பண்ணணும். அதுதான் பர்பஸ் ஆஃப் கிரியேஷன். மற்ற வேற எந்த பர்பஸும் கிடையாது. அதனால தான் அந்த பர்பஸை விட்டுட்டா எல்லாமே டிரான்சியண்டா இருக்கு. ஒரு குறுகிய காலகட்டத்தில் வாழ்ந்தான், ஏதோ சாப்பிட்டான், எதையோ பார்த்தான், எதுவும் மிஞ்சிறது இல்லை, போயிடுறான். ஏன்னா அந்த அவுட்டர் அப்பியரன்ஸ். The inner purpose is what matters to the universe. அதனால thou leadest it to its eternal goal. There is not a thing so humble, but in it I see thee resplendent. இன்னொரு விஷயம் நான் எப்போ பார்த்துருக்கேன்னா, அன்னை பல விஷயங்களை வந்து அன்னை டைரக்டா கூறும்போது பல தருணங்களில் அது வந்து நம்மளுடைய வேதங்களில், புராணங்களில், உபனிஷத்துகளில் சொல்லப்பட்ட சத்தியம். எவ்வாறு இந்த ஃப்ளவர்ஸ்க்கு சிக்னிஃபிகன்ஸ் கொடுக்கும்போது துளசி இலையை பார்த்த உடனே துளசி மரத்திற்கு அன்னை கொடுத்த சிக்னிஃபிகன்ஸ் டெவோஷன். டைரக்டா நம்ம பார்க்குறோம் அந்த டெவோஷனோட அந்த இது இருக்கு. அதே மாதிரி முல்லைக்கு கொடுத்தது பியூரிட்டி.
அந்த தூய்மையான அந்த தன்மையை அதை நம்ம உணர முடியாது. ஒரு தூய்மை அதில் இருக்கிறதை நம்ம காண முடியாது. அதே மாதிரி இங்க என்ன சொல்றாங்கன்னா, there is not a thing so humble, but in it I see the resplendent. வேதங்கள்ல சொல்லப்பட்டிருக்கிறது, அனோர் அணியான் மகத்தோர் மகியான். எல்லாத்தோட சின்னதா இருக்கிற அந்த அணுவும் இருக்கிறது, அதோடையும் சின்னவன் அந்த பரம்பொருளான அந்த பரமேஸ்வரன். எது நீ எல்லாத்தோட பெருசுன்னு நினைச்சுக்கோ, இந்த பிரம்மாண்டம் நினைச்சுக்கோ, கோடானு கோடி பிரம்மா, அதோடையும் பெரியவன் அந்த ஆதி பகவான் சொல்ற அந்த சுப்ரீம் கிரியேட்டர். he is bigger than the biggest and smaller than the smallest. அதனால அன்னைக்கு ஏதாவது ரொம்ப இதே இல்லாத ஒரு மணல் துளியில கூட உன்னை காண்கிறேன். And not a being apparently so hostile to thy will, but I feel thee live in it and act and radiate. அதுதான் சிருஷ்டியோட ரகசியம். அந்த யார் அந்த இறைவனுக்கு எதிர்த்து தர்மத்தை எதிர்த்து செயல்படுகிறார்களோ அவர்களுக்குள்ளேயும் உன்னை காண்கிறேன் என்று. ஏன்னா இங்கே உருவெடுத்த ஒவ்வொரு விஷயமும் அந்த இறைவனின் வெளிப்பாடுதான். இறைவன் என்று ஒன்றுமே கிடையாது. கெட்டவன் சொல்லும் போதும் அதுவும் அவனோட லீலை தான். இப்படி ஒரு டைரக்டர் சினிமா பண்ண வெறும் ஹீரோவை போட்டா போர் அடிச்சுக்கணும், கதை வராது. 2-3 வில்லனும் போட வேண்டும், அப்போதான் அந்த ஸ்டோரிக்கே இன்ட்ரெஸ்ட் வருது. And at a deeper level, if there are not people who will give you problems, how will you grow? இந்த உன்னுடைய ஆன்மீக முன்னேற்றம் அது எப்போது ஏற்படுது என்றால், நம்ம ஒரு தவறான ஒரு சர்க்கம்ஸ்டான்சஸை வென்று அதை கடந்து செல்லும் பொழுது ஒரு பெரிய ஒரு மாற்றம் நமக்குள் ஏற்படுகிறது. அந்த சர்க்கம்ஸ்டான்சஸை கொடுக்கறதுக்கு 4 பேர் வேண்டாமா உலகத்தில் ப்ராப்ளத்தை கிரியேட் பண்றதற்காக? அதுவும் அந்த இறைவனின் செயல்பாடு தான். எவ்வாறு இந்த நம்ம ராமாயணத்துல வர மேஜர் வில்லன் ராவணன், கும்பகர்ணன், அவர்களை பற்றிய புராண கதை என்ன சொல்கிறது என்றால், அவர்கள் 2 பேருமே ஒரிஜினலி விஷ்ணுவோட அந்த பாதுகாவலர்களாக இருந்தவர்கள். ஜெயன், விஜயன்னு பேரு. இந்த ரிஷிகள் வரும்பொழுது அந்த துர்வாச ரிஷியை அவமதித்ததுனால அவர் சாபம் கொடுத்து விடுறார், நீங்க 2 பேரும் உலகத்துல போய் பிறந்து போயிடுங்கன்னு. விஷ்ணுகிட்ட மன்னிப்பு கேட்ட போது விஷ்ணு என்ன சொல்கிறார் என்றால், உங்களுக்கு சாய்ஸ் தரேன். அவர் சொன்ன மாதிரி நீங்க ஒரு 1000 ஜென்மங்கள் உலகத்தில் மனிதராக பிறந்து அப்புறம் சாப விமோசனம் பட்டு திரும்பி வரணும், இல்லைன்னா 3 ஜென்மங்கள் உங்களுக்கு அங்கே என்னை எதிர்த்து எனக்கு எதிராக செயல்பட்டு என் கையாலேயே உங்களுக்கு சாவு ஏற்பட்டு அந்த 3 ஜென்மத்திலே உங்களுக்கு முக்தி கிடைச்சிடும். ஜெயா விஜயா என்ன சொல்றாங்கன்னா, சரி நாங்க அந்த 3 ஜென்மம் தான், நாங்க ரொம்ப நாள் உங்களை பிரிந்து வாழ விரும்பவில்லைன்னு சொல்லும்போது, அப்புறம்தான் அவங்க பிறந்தது, ஃபர்ஸ்ட் பிறந்தது அந்த ஹிரண்யன் ஹிரண்யாக்ஷன். ஃபர்ஸ்ட் இது ஹிரண்ய கசிபுன்னு சொல்றோம் இல்லையா, அந்த அவதாரம் இந்த ஜெயன் விஜயங்களுக்கு ஏற்பட்டது. அடுத்தது ராவணன், கும்பகர்ணன். ஏன்னா ராமாயணத்துல இவா 2 பேரும் தான் ராமர் கொள்றார், இந்திரஜித்தை லக்ஷ்மணன் கொள்ளுவான். பட் இவா 2 பேரோட சாவு ராமர் கையில ஏற்படும். அதே மாதிரி 3வது ரவுண்டுல கம்சன், சாணூரன். கிருஷ்ணாவதாரத்தின் பொழுது 2 அந்த மல்யுத்தத்தில் அந்த சாணூரனை கொள்கிறார், முஷ்டிகனை பலராமர் கொள்றார், அண்ட் கம்சனை கிருஷ்ணா கொள்கிறார். அதே நாளி இந்த இதுல நம்மளுக்கு தெரியாதாம இந்த உலக விளையாட்டுல நல்லது வரா இருக்கிறார், பகவான் பக்தரா இருக்கிறார், இன்னொன்னு பகவானுக்கு எதிராக தர்மத்திற்கு எதிராக செயல்பட்ட இறைவனுக்கு தெரியும், அந்த யோக நிலையில் இருப்பவர்களுக்கும் தெரியும், உன்னை என்று வேற யாரும் இல்லை என்கிற நிலையில் வந்த பொழுது
அந்த ஹோஸ்டைலா இருக்கிற பீயிங்கும் அந்த இறைவன் வெளிப்பாடு தான். அதனால அன்னை கூறுகிறார், ஓ மை ஸ்வீட் மாஸ்டர், எசன்ஸ் ஆஃப் திஸ் லவ், ஐ எம் தை ஹார்ட், and the torrents of thy love pass through the entirety of my being and flow out to awaken thy love in all things, or rather to awaken all things to the consciousness of thy love, which animates all. அந்த இறைவன் இல்லாம இருக்கும் பொழுது அந்த இறைவனின் சக்தியாக இருக்கும் அன்னை உன்னுடைய ஹிருதயமாக நான் இருக்கிறேன் என்று கூறுகிறார். நாராயணனாக இருந்தால் லக்ஷ்மியான அந்த சக்தி அவனுடைய அந்த ஹிருதயத்தில் தான் வாசம் செய்கிறார். அதே மாதிரி பரம்பொருளின் சக்தியான ஆத்திய சக்தியான அன்னை கூறுகிறார், நான் உன்னுடைய ஹிருதயம் என்று. சாவித்திரியில கூட இந்த லைன் வரும், அடரேஷன் ஆஃப் தி டிவைன் மதர்ல, the luminous heart of the unknown is she. The luminous heart of the unknown is she. அதை இங்க அன்னை இந்த பிரேயர்ல கூறுகிறார். அண்ட் என்னுடைய வேலை என்னவென்றால் எல்லா இந்த சிருஷ்டியில் இருக்கும் இந்த பீயிங்ஸ், முக்கியமாக மனிதர்களுக்குள் அந்த உன்னை நோக்கி அவர்கள் மனதில் அந்த அன்பை இதயத்தில் ஏற்படுத்துவது, அதை விழிவடைய செய்வது என்னுடைய வேலை என்று. அதில் முக்கியமா, ஏன்னா ஒருத்தர் முன்னாடியே இறைவனிடம் நோக்கி திரும்பி விட்டார் என்றால் அவரை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. யாரு திரும்பலையோ, all those who do not recognize thee, all those who do not know thee, all those who try to turn away from thy sweet and divine law, I take into my arms of love. அதுதான் அன்னை என்பது. அன்னை ஒரு பையன் சரியா பிஹேவ் பண்ணலன்னா அதுக்காக அவனை வீட்டை விட்டு எடுத்துட மாட்டான். அவனை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் அன்பை செலுத்தி அவனை திருத்துவான். நல்ல பையனுக்கு ரொம்ப நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை. அந்த மாதிரி இந்த மாதிரி மனிதர்கள், அதாவது இறைவனை நம்பாதவர்கள், இறைவனை பற்றி கவலைப்படாதவர்கள், I take into my arms of love, I cradle them in my heart of love and offer them to thy divine flames, so that penetrated by thy miraculous effluence, they may be converted in thy beatitude. அந்த இதுதான் அந்த உலக வாழ்வில் நம்ம சொல்றோம், அடே இந்த மாதிரி கஷ்டம் வந்து கொடுத்து இது வந்து கொடுத்துன்னு. அது அன்பின் அரவணைப்பு. ஏன்னா கஷ்டம் வந்தாதான் இது வாழ்க்கையில இதுவரை இறைவனை பத்தி கவலைப்படாதவன் கோயில் கோயிலா சுத்துறான். திரௌபதியின் கதையை பார்த்திருக்கிறோம். கஜேந்திரனின் கதை முதல்ல காலை பிடிச்ச அப்புறம் தான் அந்த கஜேந்திரன் நாராயணனை இந்த மாதிரி தீவிரமாக கூப்பிட்டது. அதனால தான் வாழ்க்கையில் யார் இறைவனை நோக்கி திரும்பி விடுகிறார்களோ, சரணம் அடைந்து விடுகிறார்களோ, அவர்களுக்கு ரொம்ப பிரச்சனையே வராது. வந்தாலும் தெரியக்கூட தெரியாது எப்போ வந்தது போச்சு. ஆனால் யார் அந்த மாதிரி திரும்பலையோ, பெரிய உச்சகட்டத்தில் இருக்கும் பொழுது எல்லாம் கையை விட்டு நழுவி போகும்போது தான் நம்ம இது வருது. அரசியல் அந்த மாதிரி தலைவர்களை பார்த்திருக்கிறோம். நான் என்னும் மமதையில் இருந்தவர்கள் திடீரென்று எதிர்பாராத விதத்தில் கையை விட்டு எல்லாமே நழுவி போகும்பொழுது அப்போது அவர்களுக்கு தோணுகிறது. அது நல்ல புத்தி இருந்தால் அவர்கள் அந்த சமயத்தில் உணர்வார்கள். இறைவனை நினைக்காமல் நான் தான் இருந்தேன், பாரு என்னாச்சுன்னு. சிசுபாலன் கதை இருக்கிறது மகாபாரதம். அதே மாதிரி ஓ லவ், resplendent love, thou penetratest us, thou transfigurest us. இதையும் ஆர்டினரி லைஃப்ல கூட பார்த்துருக்கோம். ரொம்ப கெட்ட சில மனிதர்கள் கூட சில சமயம் யாரோ ஒருவருடைய அன்பிற்காக தன்னை மாற்றிக்கொள்கிறார்கள். அதாவது மற்றவா என்ன நினைச்சாலும் கவலை இல்லை, ஆனா அந்த பர்சன் என்னை கெட்டவன் தவறாவன் நினைக்க கூடாதுன்னு நினைச்சு அந்த கெட்ட விஷயங்களை விட்டுறாங்க. அது பார்த்துருக்கோம். அது ஹியூமன் லவ்க்காக இந்த அளவு மனிதர்கள் செய்ய முடியும் என்றால், இந்த இறை அன்பை பற்றி கொஞ்சம் ஒரு தடவை உணர்ந்து விட்டார், ஒரு டச் கிடைச்சு விட்டார், that itself can change a lifetime of bad habits.
இது ஜூன் 1 உடையது. அடுத்தது நம்ம பார்க்குறோம் ஜூன் 2, 1914. In a silent contemplation, in a mute adoration, uniting myself with this dark and painful substance. இப்போ நம்மளுக்கு என்ன நாம புரிஞ்சு கொள்ளணும் என்றால், ஒவ்வொரு லெவல் ஆஃப் கான்சியஸோட ஒரு சப்ஸ்டன்ஸ் தனியாக இருக்கிறது. பிசிக்கல் வேர்ல்டோட சப்ஸ்டன்ஸ் நம்மளுக்கு தெரியும், ஜடப்பொருள். ஆனா பிராணமய ஜகத்துல இதே சப்ஸ்டன்ஸ் இருக்காது. அங்கேயும் பாடி உண்டு, நம்மளுடைய பிராணமய பாடியும் உண்டு. அங்கே தனி கிரீச்சர்ஸ் இருக்காங்க, யக்ஷர்கள், கிண்ணறர்கள்னு. அவர்கள் இந்த மண்ணால அவர்கள் உடம்பு இல்லை. பிராணமய ஜகத்தின் சப்ஸ்டன்ஸ் உடைய பாடி அது இந்த அளவுக்கு அந்த மாதிரி ரிஜிட்டா இருக்காது. மனோன்மயம் அதோடையும் ரொம்ப ஒரு ஃபிளெக்சிபிள் லியூமினஸ் பாடி. அதுக்கு மேல கேட்கவே வேணாம் சூப்பராமெண்டல் வரும்போது. ஸோ ஒரு ரொம்ப உயர்ந்த சைத்தன்யத்தில் இருக்கிற ஒரு சில மனிதர்களுக்கு இந்த உடல் பூத உடலை எடுத்துக்கொள்வது அவர்களுக்கு கஷ்டம். ஏன்னா ஏதோ ஒரு சின்ன ஒரு கூண்டுக்குள்ள யானை அடைச்ச மாதிரி இருக்கும். அவ்வளவு பெரிய ஒரு சைத்தன்யத்தை ஒரு சின்ன ஒரு கூண்டுல அடைச்சா எவ்வளவு கஷ்டம் இருக்கும். குருவி அடைச்சா அந்த மாதிரி யானை கூண்டுல அதுக்கு கவலையே கிடையாது. அதுக்கு ஏதோ பெரிய ஒரு அரண்மனையை கொடுத்த மாதிரி இருக்கும். குருவி சைஸுக்கு அந்த யானையோட கூண்டே பெருசு. ஆனா யானை சைஸுக்கு அந்த கூண்டு எங்க பார்த்தாலும் உரசும். இதனாலதான் நம்ம இதுல கூட ஒரு கதை வருது ராமாயணத்துல, அகல்யை பற்றி. அதாவது அந்த கௌதம ரிஷிக்கு கோபம் கொடுத்து, ஏன்னா இந்திரன் மேல அவளுக்கு அந்த ஆசை வந்தது மாதிரி இருந்ததுனால அவர் என்ன சாபம் கொடுக்குறாருன்னா, 10,000 வருஷத்துக்கு நீ இந்த கல்லாக கிட அப்படின்னு. அப்புறம் என்ன சொன்னா, ராமர் வரும்பொழுது அவர் கால் பட்டால் உனக்கு திருப்பி உன்னுடைய ரூபம் கிடைக்கும். அகல்யே ரிஷி பத்னி. என்ன பெரிய சாபம்னு அவங்க சொன்னா, 10,000 வருஷம் ஒரு கல்லா கிடக்கணும், பிரச்சனையே இல்லை. சரி ஒரு மிருகமா இருந்தா சரி, இன்னொரு மிருகம் துரத்தின்னு போகும், அடிக்க வரும். கல்லு தானே, கல்லுக்கு என்ன ப்ராப்ளம்? கல்லுக்கு ப்ராப்ளம் இல்லை. அந்த மனித சைத்தன்யத்தை ஒரு கல்லில் அடைத்தால் அது அந்த சொல்லுவல பழங்காலத்து அந்த செவுருல செதுக்கி விட்டுருவோம் மனுஷாவை. அந்த மாதிரி ஒரு நிலை. அந்த 10,000 வருஷம் அந்த மாதிரி ஒரு கஷ்டம் இருக்கும், மூச்சு விட முடியாத நிலை மாதிரி. இந்த மாதிரி 10,000 வருஷம் இருக்கிறதை அதிலிருந்து அந்த ராமர் கால்பட்ட பொழுது அகல்யை திரும்பி வருகிறார் 10,000 வருஷத்துக்கு. அந்த being this human frame is not easy for someone who has a vast and a greater consciousness than the human being. அதனால்தான் அந்த புக் த மதர்ல அன்னையை பற்றி கூறும்பொழுது அரவிந்தர் என்ன கூறுகிறார் என்றால், he has consented to come down the portals of a birth that is death. இந்த உடலை என்டர் பண்றதே அந்த மிருத்யு லோகத்தை என்டர் பண்றதுதான் கதை. நீ எந்த மோமெண்ட் இந்த மனித உடலுக்குள் பூந்து விடுகிறாயோ, மிருத்யு உன்னுடைய கூட இருக்கிறது. 60 வருஷமா 70 வருஷமா 100 வருஷமா அந்த the shadow of death, the darkness of death accompanies this body. சாவித்திரியோட கடைசி கேண்டோஸ்ல அதுதான் டெத்துக்கும் சாவித்திரிக்கும் நடுவில் இருக்கிற ஆர்குமெண்ட். இந்த பூத உடல், இந்த பூத உலகம் என்னுடைய கையில இருக்கு, மற்றது என்ன வேணா வாங்கிக்கோ. இங்க நான் தான் ராஜ்யா, என்னுடைய டெத்து தான் ஃபைனல், அதை யாராலும் மாற்ற முடியாது. அதனால தான் uniting myself with all this dark and painful substance, I hail thee, O Lord, as the divine Savior. நமக்காகத்தான். அதனால தான் அன்னையும் அரவிந்தரும் இந்த மனித உடலை எதற்காக ஏற்றுக்கொண்டார்கள் என்றால், இதன் வரையறம்புக்குள் இருந்து இதன் கஷ்டங்களை
அனுபவித்துக் கொண்டு இந்த மனிதனுக்கு இதனுடன் மிகப்பெரிய ஒரு தெய்வீக நிலையை அடைய வேண்டிய அந்த பாதையை வழிவகுத்து கொடுப்பதற்காக அவர்கள் வந்தார்கள். They took on the human body so that they could open out this pathway to the divine consciousness, to immortality. So அதனாலதான் அங்க சொல்றாங்க, I bless thy love as the supreme liberator. ஏன்னா இந்த அன்பு தான் கடைசியில என்னத்தை பார்த்தாலும் இந்த அன்பு தான் ஏன்னா அந்த அன்பு எங்கேருந்து வருகிறது? அந்த ஏகத்துவம், இந்த ஒன்னஸிலிருந்து வருகிறது. கடைசியில அந்த ரிஷி கேட்பார் சாவித்திரி கிட்ட, நான் பெரிய மாற்றத்தை காணுகிறேன்னு. என்ன மாற்றம்னு கூறும்போது அந்த சாவித்திரி சத்யவானை அழைத்து கொண்டு இங்கே திரும்பி வரும்போது அந்த ராஜாவெல்லாம் தியூமத் சேனன் எல்லாரும் வந்து விடுகிறார்கள். சாவித்திரி என்ன கூறுகிறார் என்றால், இந்த ஒரே அதிசயம் என்னன்னா ஒன்னஸ் அண்ட் லவ். அதுதான் திருவுருவம். ஒரு பக்கம் அந்த ஏகத்துவத்தை முழுமையாக உணர்ந்து ரியலைஸ் செய்து கொண்டு I become part of that one supreme lone reality, divine reality. And அப்போ இந்த மல்டிடியூடுக்கு வச்சு என்ன பண்றது? இந்த பல அன்பு, அது அதன் மூலமாக இணைகிறேன். ஒவ்வொரு ஜீவராசியோடும் நான் அந்த அன்பு மூலமாக இணைகிறேன். அதனால I bless the love as the supreme liberator. I offer thanks for its countless boons. I give myself fully to thee, so that thou may yes complete thy work of perfection. அந்த செப்பனிடும் வேலை நடந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு இண்டிவிஜுவாலிட்டியும் அதற்குள் இறைத்தன்மையை புகுத்த, நிலைநிறுத்த அந்த சிருஷ்டியில் அந்த வேலை நடந்து கொண்டே இருக்கிறது. Then identifying myself with thy love, I am nothing but thy inexhaustible love. நான் அந்த அன்பாகவே மாறிவிடுகிறேன். ஸ்கந்தகுரு கவச்சத்துல கூட வரும், அன்பே நீயும் அன்பே நானும் அன்பே ஓமெனும் அருள் மந்திரம் என்பாய். அந்த அன்புதான் எப்பவுமே. அதுல இது கூட வரும், நல்லது கெட்டது நாலென்பதும் மறந்து பாவ புண்ணியத்தோடு பரலோகமும் மறந்து விடச்சு. ஏன்னா அந்த அன்பாக இந்த இறைவன், அதாவது வரையறம்பு இல்லாத பரந்த அன்பாக வியாபித்திருக்கிறான் அந்த பரமமான இறைவன். அந்த அன்புடன் இணைந்து விட்டால் அந்த இறைவனுடன் ஆட்டோமேட்டிக்கா இணைந்து விடுகிறோம். அந்த இறைவனுடன் இணைந்து விட்டால் நாமே அன்பாக மாறிவிடுகிறோம். I am nothing but the inexhaustible love. I penetrate all things, living within the heart of each atom. I kindle therein the fire that purifies and transforms. இதுதான் the origin of our own psychic being. சிருஷ்டியில் முதலமாக அந்த ஆட்டம்ஸ் வந்த அந்த சமயத்திலேயே அன்னை ஒவ்வொரு ஆட்டம்குள்ளேயும் அந்த பரமனின் துளியாக, அந்த அன்பின் துளியாக புகுந்து விடுகிறார். And that is that fire. ஏன்னா அந்த psychic being is the inner fire. அது வளர்ந்து கொண்டே வருகிறது. அந்த ஆட்டம்ஸ் இணைகிறது, மாலிக்யூல்ஸ் வருது, ஃபார்ம்ஸ் வருகிறது. And மனிதனின் the psychic entity becomes the psychic being. I kindle therein the fire which purifies. அதனால அந்த psychic being விட பியூரிஃபிகேஷன் ஆட்டோமேட்டிக்கா நடக்கிறது. நம்மளுடைய நேச்சர்ல இருக்கும் தவறான குணங்கள் ஆட்டோமேட்டிக்கா போய்விடுகிறது. அதே மாதிரி டிரான்ஸ்பிகர், இந்த சைக்கிக் பீயிங் தான் நம்மை திருவுரு மாற்றத்தின் நோக்கி அழைத்து கொண்டு செல்கிறது. ஈவன் as it keeps growing, அதுவும் வளர்ந்து கொண்டிருக்கிறது. அந்த சைக்கிக் பீயிங் முழுமையாக வளர்ச்சி அடைந்து விட்டால் அதுதான் சூப்ராமெண்டல். So the fire that never burns out, the messenger flame of the beatitudes, realizer of all perfections. அதனால அந்த சைக்கிக் பீயிங்க்கு அழிவு கிடையாது. இந்த இம்மார்டல் அமங் மார்டல்ஸ். ஒவ்வொரு ஜென்மத்திலும் நம்மளுடைய அந்த இண்டிவிஜுவல் சைக்கிக் பீயிங் தான் இந்த உடலை விட்டு இந்த பர்சனாலிட்டியை கொடுத்து அடுத்த உடலுக்கு அடுத்த பர்சனாலிட்டிக்கு மாறுகிறது.
Then this very love grows silently contemplated, and turning to thee, O unknowable splendor, awaits in ecstasy thy new manifestation. இந்த லவ் வந்து ஒரு நிலையில் அந்த இறைவனை பார்த்து மெய்மறந்து நின்று அவைட்ஸ் இன் எக்ஸ்டசி, இந்த புதிய சிருஷ்டி அது வந்து விட்டது இப்போ, தை நியூ மேனிஃபெஸ்டேஷன், த சூப்ராமென்டல் மேனிஃபெஸ்டேஷன், அதை எதிர்பார்த்து ரொம்ப ஆவலாக வெயிட் பண்ணிட்டு இருக்கு நமக்குள்ள எல்லாம் நம்மளுடைய சைக்கிக் பீயிங். June 3, 1914. Now that the whole being is more and more deeply plunged into material activity. இதெல்லாம் இன்னர் ரியலைசேஷன்ஸ் சொன்ன அப்புறம் இந்த மூணாவது பிரேயர்ல the mother comes to our day-to-day life. நாள்தோறும் நம்முடைய வாழ்க்கையை பற்றி கூறுகிறாள். Into the physical realization, which includes such a multitude of details to be thought of and regulated. எவ்வளவு விஷயம் இருக்கு. கார்த்தால எழுந்த உடனே எழுந்ததுலேருந்து நீ இதை பண்ணணும், அதை பண்ணணும், இது இருக்கு, அது இருக்கு, இதை முன்னாடி பண்ணலாமா, அதை முன்னாடி பண்ணலாமா, அந்த நார்மல் டே டு டே நம்மளுடைய விஷயங்கள். மல்டிடியூட் ஆஃப் டீடைல்ஸ் டு பி தாட் ஆஃப் அண்ட் ரெகுலேட்டட். அதில் என்ன கூறுகிறார்கள் நமக்காக இன்ஸ்ட்ரக்ஷன். I call to thee, O Lord, so that my consciousness, turned thus outwards, may constantly keep this communion with thee. இந்த வெளி விஷயங்களை செய்து கொண்டு இருக்கும் பொழுதும் உன்னுடன் இருக்கும் என்னுடைய கனெக்ஷன், அந்த தொடர்பு அது நிரந்தரமாக இருக்கணும். அதை நான் மறந்து விடக்கூடாது. I must remain aware of that divine presence, which is the source of all peace, all strength, all bliss. இதான் நம்ம எப்பவுமே எதிர்பார்க்கணும். நிம்மதியா இருக்கு. இது வந்து இந்த பிரச்சனை, அது என்ன பிரச்சனைன்னு, இந்த பீஸ் வந்தா பிரச்சனை தானே சால்வ் ஆகும். ஏன்னா அந்த பீஸ் மட்டும் ஆல் ஸ்ட்ரென்த், உனக்கு தேவையான அந்த ஸ்ட்ரென்த்தும் அதுல இருக்கு. பெரிய ஒரு கஷ்டமா இருக்கட்டும், பெரிய ஒரு சேலஞ்சா இருக்கட்டும், எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ற ஸ்ட்ரென்த் அந்த கனெக்ஷன் மூலமா கிடைக்கிறது. இறைவன் கனெக்ஷன், தட் இஸ் த்ரூ யுவர் ஓன் சைக்கிக் பீயிங். May constantly keep this communion with thee, which is the source of all peace, all strength, and mukkiyama all bliss. நார்மல் டே டு டே லைஃபே ஆனந்தமா நம்ம வந்து எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். சின்ன சின்ன விஷயங்கள். ஓ மை ஸ்வீட் மாஸ்டர், accomplish all the work thyself through this individual. ஏன்னா நமக்குள் நடக்கும் ஒவ்வொரு செயல்பாட்டையும் அந்த இறைவன் தான் தன் சக்தி மூலமாக செய்கிறார். ஒரு இலை அசைகிறது என்றால் அந்த இறைவனின் சக்தியால் அசைகிறது. நாம வந்து நம்ம மைண்ட்ல காத்தடிச்சது, இலை அசைஞ்சது, இலை விழுந்ததுன்னு சொல்லுவோம். அது நம்மளுடைய ஈகோ, அஜ்ஞானம். எப்போ அந்த இறைவனை தவிர, அந்த பரம்பொருளை தவிர வேற ஒன்றும் இல்லவே இல்லையோ, அதுதான் இந்த லீலையை செய்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு அசைவும் அவன் அசைவு. அதை வந்து அன்னை கூறுகிறார். என் மூலமாக எல்லா வேலையும் நீயே செய்ய. நான் என்ன பண்ணணும்னா, நான் வந்து செய்வதை அறிந்து கொள்ள வேணும். ஐ மஸ்ட் பிகம் கான்ஷியஸ் ஆஃப் தட் டிவைன் ஃபோர்ஸ் டூயிங் எவ்ரிதிங். எனக்குள்ளும் சரி, வெளியிலும் சரி. For this individual being in its integrality, or rather, do not let anything in this individual being forget at any moment that it is only an instrument, an illusion made real for thy intervention in it, and that thou alone art and actest. இந்த தோற்றம் இந்த உலக விளையாட்டிற்காக ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. ரொம்ப கன்ஃபியூசிங்கா இருக்க வேண்டாம். ஆனா ஒவ்வொரு தோற்றமும் அவனே, அதன் செயல்பாடும் அவனே, அதன் நல்லது கெட்டது எல்லாமே அவனிடமிருந்தான் வருகிறது. அவன்தான் கொடுக்கிறான், அவன்தான் அனுபவிக்கிறான். அதனாலதான் ஒரு சமயத்துல இதையெல்லாம் மாயே என்று கூறுகிறார்கள் என்றால்,
அந்த பரமனான இறைவன் தான் சத்தியம் என்றால் இதெல்லாம் என்ன என்று அரவிந்தர் அப்புறம் சொன்னார், இந்த லீலைக்கும் ஒரு பர்பஸ் இருக்கு, உனக்குள்ள ஒண்ணு இருக்கு, அது அந்த அவனுடைய அம்சமான அந்த அது வெளிப்பாடு அது நடந்து விட்டால் அப்போ இந்த எதை நீ இல்யூஷன் என்று நினைக்கிறாயோ அங்கே இறைவன் உனக்கு எல்லா விஷயங்களும் தெளிவாக தெரிவான். அது இன்னொரு லைஃப், தட் இஸ் த டிவைன் லைஃப். அங்கேயும் வாழ்க்கை இருக்கும், வாழ்க்கை முடிந்து விடுவது. இதோட ரொம்ப ஒரு அதிசயமான அற்புதமான ஒரு வாழ்க்கை காத்திருக்கிறது. அதனால தான் அன்னை என்ன கூறுகிறார் என்று, ஓ த பெனடிக்ஷன் ஆஃப் த இம்யூட்டபிள் பர்சன்ஸ், உன்னுடைய அந்த சாநித்தியத்தை உணர்ந்து விட்டார், எப்பவும் இருக்கிற எப்பவுமே மாறாத அந்த சாநித்தியம், இம்யூட்டபிள் பிரசன்ஸ். சாவித்திரிலையும் அது வரும். Now other aims had hushed in him his cry, their cry. Only he longed to draw her presence and power into his heart and mind and breathing free. அது மாத்திரம் நம்மளுக்கு அந்த பவர் எல்லாம் செஞ்சிடும். இந்த பிரசன்ஸ் அண்ட் பவர் என்னுடைய ஹார்ட் மைண்ட் என்னுடைய உடல் அளவில் நான் என்று உணர ஆரம்பித்து விட்டேனோ அதுக்கப்புறம் நான் ஒன்றும் பண்ண வேண்டியது. அந்த பரமனான அந்த பரமனின் சக்தி என்னுடைய வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்கள் ஒவ்வொன்றையும் தானாகவே செய்துவிடும். என்னோட ரொம்ப நல்லா செய்யும். ஏன்னா என்னுடைய கெப்பாசிட்டி ரொம்ப குறைவு. அதனால்தான் அன்னை கூறுகிறார், do not let anything in this individual being forget at any moment that it is only an instrument. அது வெறும் ஒரு கருவிதான். இந்த கருவியை நீ செயல்படுத்து, அதை நான் உணர்ந்து வாழ்கிறேன், அதுதான் அமைதி, அதுதான் ரொம்ப பெரிய பெனடிக்ஷன், ஒரு ஆசீர்வாத நிலை என்று அன்னை கூறுகிறேன். இன்னைக்கு இந்த 3 prayers வந்து இந்த 3 பிரேயர்ஸ் எல்லாத்துலேயும் பார்க்குறோம். என்ன பார்க்குறோம் அப்படின்னா, த டிவைன் லவ். The divine love, the purpose, there is a purpose. இந்த படைப்பு சிருஷ்டி அனைத்திலுமே ஏதோ ஒரு நோக்கம் இருக்கின்றது அப்படிங்கிறத பார்க்குறோம். சிருஷ்டி அப்படிங்கிறது நம்முடைய கண்ணுக்கு வந்து ரொம்ப ரொம்ப அற்ப விஷயமாக இருந்தாலும் சரி, மிகவும் உயர்வான விஷயமாக இருந்தாலும் சரி, எவையெல்லாம் அந்த இறை சக்திக்கு எதிரானவையாக இருக்கின்றதோ அதனிலுள்ளும் சரி, அனைத்திலுமே அந்த இறை சாநித்தியம் தான் இருக்கின்றது. அதான் ஆம்னி பிரசன்ட் ரியாலிட்டி. பகவான் அவர் தான் ஸ்ரீ அரவிந்தோ கூறுகின்றார், எல்லா இடத்துலையுமே வந்து அந்த ரியாலிட்டி, அந்த மெய்மை வந்து எல்லாத்துலையும் இருக்குது. அது வந்து பாகுபடுத்தி பார்க்கறது கிடையாது. உயர்வான விஷயம், தாழ்வான விஷயம் அப்படின்னு டிஸ்கிரிமினேஷன் அங்கே கிடையாது. இதைத்தான் பகவான் ஸ்ரீ அரவிந்தோ இன்டெகிரல் ரியாலிட்டி என்று கூறுகின்றார். அது குறித்த ஒரு ஞானம் ஒருவருக்கு அடையும் பொழுது செட் டு பொசஸ் இன்டெகிரல் நாலேஜ். இதைத்தான் பகவான் ஸ்ரீ அரவிந்தர் லைஃப் டிவைன்ல கூறுகின்றார். அதே கருத்தை தான் நாம் இங்க பார்க்கின்றோம். என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, எதுவெல்லாம் வந்து அந்த இறை சக்தியிடமிருந்து விலகி இருக்கின்றனவோ அவை அனைத்துமே ஸ்ரீ அன்னை தன்னுடைய திருக்கரங்களில் எடுத்துக்கொண்டு அதை திருவுருமாற்றம் செய்கின்றார்கள் என்கின்ற ஒரு கருத்தை நாம் புரிந்து கொண்டோம். அதனால என்ன புரிந்து கொள்கின்றோம் என்றால், இந்த நாம் இங்கு எதை இலக்காக கொண்டு வாழ்கின்றோம் என்றால், இறுதியில் மனிதன் திருவுருமாற்றம் அடைவது, டிரான்ஸ்ஃபர்மேஷன். அது எவ்வாறு சாத்தியம் என்றால், only through the divine love, only by the grace of the divine. அதன் மூலமாகத்தான் இது சாத்தியமாகின்றது. அனைத்தையும் வந்து அந்த ஆல்கமி,
ரசவாதம் செய்யக்கூடிய அந்த கெப்பாசிட்டி எதற்கு இருக்கின்றது என்றால் இந்த டிவைன் லவ்வுக்கு தான் இருக்கின்றது என்கின்ற கருத்தை நாம் அறிந்து கொண்டோம். அப்புறம் எப்பொழுதுமே அந்த பரம்பொருள் இறைசக்தி என்ன காரணத்திற்காக எல்லையற்ற தன்மை கொண்டாது எல்லைக்குட்பட்ட அம்சங்களுடன் எதனால் அது அடையாளம் கண்டு கொள்கின்றது என்றால் அதுவும் டிவைன் லவ் தான். ஏனென்றால் எல்லையற்ற தன்மை தன்னை எல்லைக்குட்பட்ட அம்சங்களுக்குள் உட்படுத்திக் கொள்வது என்பது அது மிகவும் துன்பகரமான செயல். அந்த டிவைன் எப்பொழுதுமே அதனுடைய ஒரிஜினல் ஸ்டேட்டஸ் சைலண்ட், இம்மியூட்டபிள், அப்சல்யூட் அந்த நிலையிலிருந்து இங்கே எல்லாமே அதற்கு எதிரான நிலைகளுடன் அந்த டிவைன் தன்னை அடையாளம் கண்டு கொள்கின்றது. அதுவே அதனுடைய டிவைன் லவ் தான். இதைத்தான் ஸ்ரீ அரபிந்தோ த மதர் புத்தகத்தில் என்ன கூறுகின்றார்? இட் இஸ் a sacrifice of the divine love, holocaust of the prakriti என்று the sacrifice of the divine mother and the holocaust of the prakriti என்று ஸ்ரீ பகவான் கூறுகின்றார். அது ஒரு சாக்ரிஃபைஸ். பரம்பொருள் தன்னை சிருஷ்டியை உண்டாக்கி அனைத்து மூலமாகவும் தன்னை வெளிப்படுத்திக் கொள்வது என்பது அதை பொறுத்த வரைக்கும் ஒரு சாக்ரிஃபைஸ். ஆனால் அதே சமயத்துல அது என்ன செய்கின்றது? தன்னுடைய இறை தூதர்களை இங்கு அனுப்பி அந்த அறியாமை என்கின்ற சூழ்நிலையில் இருந்து நாம் எல்லோரையுமே மீட்கின்றது. டிவைன் சேவியராக அவர்களை அனுப்பி நம்மை அதிலிருந்து காக்கின்றது. மூன்றாவது பிரேயர் நம்முடைய பூரண யோகத்தினுடைய அந்த சாராம்சத்தை காண்கின்றோம். ஏனென்றால் ஒருபுறம் நாம் அந்த பரம்பொருளுடன் ஐக்கியப்பட்டு இருந்தாலும் மறுபுறத்தில் நாம் வேலையில் ஈடுபட்டாக வேண்டியிருக்கின்றது. இந்த உலகத்தில் நம்ம காரியங்களில் ஈடுபடாமல் இருக்க முடியாது. அதே சமயம் பரம்பொருளுடன் ஐக்கியமாவதும் அத்தியாவசியமாக இருக்கின்றது. அப்படி என்றால் இதில் ஏதோ ஒன்றைத்தான் நாம் தேர்ந்தெடுக்க வேண்டுமா என்றால் இல்லை. அதுதான் பூரணயோகத்தினுடைய சாராம்சம். நாம் பரம்பொருளுடன் ஐக்கியம் என்கின்ற நிலையில் இருந்து கொண்டே நம்முடைய புறச் செயல்களில் நம்மை ஈடுபடுத்திக் கொள்ள முடியும். அது எப்பொழுது என்றால் நம்மை நாம் அந்த பரம்பொருளினுடைய ஒரு கருவியாக நாம் எண்ணி அவ்வாறு செயல்படும் பொழுது அந்த இரு விஷயங்களிலுமே நாம் கவனம் செலுத்த முடியும். We should become the conscious instrument. இதை ஸ்ரீ அன்னையும் கூறுகின்றார்கள். அன்னையும் இதை இதற்கு வலியுறுத்துகின்றார்கள். புறக்காரியங்களில் ஈடுபட்டாலும் கூட நம்ம inwardly one should be concentrated in the divine. அதிலிருந்து தான் நாம் செயல்பட வேண்டும் என்று கூறுகின்றார்கள். அதனால் இந்த 3 பிரேயர்ஸும் பார்த்தோம் அப்படின்னா 3 முக்கியமான கருத்துக்களை நாம் அறிகின்றோம். இந்த நிறைய விஷயங்களை நாம் அறிந்து கொண்டோம் இந்த உங்களுடைய உரையில். இந்த பிரேயர்ஸ் அண்ட் மெடிடேஷன்ஸ் ஒவ்வொரு மாதமும் நமக்கு புதிய புதிய வெளிச்சங்களை நமக்கு காட்டுகின்றது உங்களுடைய உரையின் மூலமாக. மீண்டும் எங்களுடைய நன்றியை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம்.